உங்களுக்கு எம்படாச்சண்ணா? எனக்கு 45,000 மேல ஆயிடுச்சுல. எனக்கு 2 வாரம் ஆச்சு இல்லையா? நான் நேற்றில் தொடங்கினேன். அது ஆத்தியம் 1000 ரூபா போட்டு 2000 கிட்டுச்சு. என்ன ஒரு 3 டாஸ்க்கு 900 இருந்தா அதான் 3 டாஸ்க்கு. எனக்கு பின்ன இன்ஸ்டால 3 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். நான் ஷேர் பண்ணி கொடுத்தேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல 1000 ரூபா விழுந்த அக்கௌண்ட். ஏன்னா இப்ப நான் இப்ப வேலைக்கு போற நிறுத்தியாச்சு இல்லையா? அப்படியா? இதுதான் நான் விட்ரா பண்ணி எடுத்தேன். இது சீட்டுகளையோட அடிப்படையாரு கேட்டா பைசா சூப்பரா உண்டாக்கு. படா வருது பைசா. இல்ல மார்ச்ல ஒண்ணு எங்க இல்ல தேட இதுக்கு இல்லையா வேலை இல்லையா? வேலை எழுது போல நேரத்தை வேலை உண்டு போயிட்டு வேலை எங்களுக்கு என்னத்து வேலை? ஆன்லைன் ஒர்க் கிடைச்சிருக்கு. ஆன்லைன் ஜாப். நிறைய நாள் ஆச்சு. ஆமா. என்ன ஜாப் உங்களுக்கு கிடைச்சா அப்படி? ஆன்லைன் ஜாப் 1000 போட்டா 2000 எடுக்கலாம், 2000 போட்டா 4000 எடுக்கலாம். அப்படி உன்ட்டு ஒரு 5000 ரூபாய் தந்தாலே 10,000 ஆக்கி தர்றேன். ஆத்தி 1000 ரூபாய் போட்டியா? ஆமா அது 1000. 3 டாஸ்க் தந்திருப்பானோலே. ஆமா ஈஸியா இருந்திருக்குமே. ஆமா முடிச்ச உடனே அக்கௌண்ட்ல 2000 ரூபாய் இருக்குமே. ஆமா எப்படி லிங்க் அதுல வந்து டெலிகிராம்லயே வாட்ஸ்அப்லயா? என்ன டெலிகிராம்ல உங்களுக்கு வாட்ஸ்அப். 4 பேருக்கு ஷேர் பண்ண சொல்லிருப்பானோலே. ஆமா ஷேர் பண்ண அடுத்த அமௌண்ட் வந்திருக்கானுமே. ஆமா இவனுக்கு விஷயம் தெரியுது போய். இவன் நல்ல பைசா எடுத்திருக்கான் போறாரு. யாரு நாய்? ஒரு வார்த்தை சின்ன இல்லையே. ஓய் நான் எடுத்தவன் இல்ல, நம்பி போட்டு இழந்தவன் எல்லாத்தையும். மக்களை இதே போல ஒரு புதிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய மக்கள் ஏமாந்துருக்காவ. ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட சொல்லிட்டு ஆன்லைன் ஜாப் அப்படின்னு ஒரு 3 டாஸ்க் தருவாங்க. ஈஸியா இருக்கும். நம்மளும் பொது அறிவு போல இருக்கேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒன்னு அக்கௌண்ட்ல 2000 ரூபாய் கிரெடிட் ஆகும். அதே போலதான் 2000 4000 ஆகும், 4000 10,000 ஆகும். பெரிய அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன உடனே அடுத்து 4 லட்சம் ரூபாய் கட்டினாதான் எடுக்க வைக்கும். அந்த அக்கௌண்ட் பிளாக்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி 10 லட்சம் ரூபாய் உங்க கையில விட்டு கறப்பாவ. என்னன்னா ஆனா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன மாதிரி காட்டும். பட் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. அது வந்து ஒரு விர்ச்சுவல் ஸ்பேம் மாதிரி இருக்கும். அவங்களே ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி அதுல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வந்து அதுலயே பைசா ஏறிய மாதிரி எல்லாம் கிரெடிட்டட்னு காட்டும். பட் உங்களால அதை வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியாது. விஷயம் என்னன்னா நம்ம ஆட்கள் ஒரு 2000 4000 கிட்டுன உடனே ஐயோ பைசா கிட்டுதேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாவ? சரி கொஞ்சம் கூட கூடுதலா போட்டு பார்ப்போம், பெரிய அமௌண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போடுவாவ. அது ஒரு லிமிட் தாண்டது அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 10 லட்சம் ஆனது அப்புறம் தான் உங்களால எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் சுவாகா. இங்க நம்ம மாவட்டத்திலேயே 40-50 லட்சம் வரை ஏமாந்தவங்க இருக்காங்க. படிச்ச மக்கள் நிறைய பேர் ஏமாந்திருக்காவ. அதே போல இந்த ஒண்ணும் தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? சரி கிட்டுதேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பைசையை போடணும். அப்படி போட்டு இழந்துடாதீங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம எஸ்பி சார் எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாதையில தான் அவங்க சொன்ன விதத்துல தான் நம்ம ஃபாலோவர்ஸுக்கும் இந்த மாதிரி போய் ஏமாறாண்டான்னு சொல்லிட்டு நாங்க இந்த வீடியோவை பண்ணியோம். முடிஞ்ச அளவு ஏமாறாமல் இருங்க. நன்றி, வணக்கம்.